அடுத்து நஸ்ரியா என்ற நேயர் ஆம்பூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. மேடம் வணக்கம், என்னுடைய பேர் நஸ்ரியா, 32 வயது ஆகிறது. நான் 6 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் மேடம். எனக்கு ஐ ஹாவ் தைராய்டு, ஐ எம் டேக்கிங் டேப்லெட்ஸ் ஃபார் இட். இது பேபி அஃபெக்ட் பண்ணுமா மேடம்? நஸ்ரியா, பொதுவாக தைராய்டு பிரச்சனைகள் என்பது கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தால் அது தைராய்டு குறைவாக இருக்கலாம், தைராய்டு அதிகமாக இருக்கலாம். பொதுவாக நம்ம நாட்டை ஒரு பெண்கள், கர்ப்பமான பெண்கள் எடுத்துட்டிங்கன்னா 12 முதல் 14% பெண்களுக்கு தைராய்டு அளவு குறைவாக இருக்குது. தைராய்டோட டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால தேவைப்படுகிறது. 2% தான் தைராய்டு அதிகமாக சுரக்கிறது, ஹைப்பர் தைராய்டு சொல்லுவோம். இந்த ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டு என்ற 2 பிரச்சனைகளுமே கருவின் வளர்ச்சியை பாதிக்கும். பொதுவாக நமக்கு தெரியும், ஒரு ப்ரெக்னன்சி என்பது குழந்தைக்கு போகிற அதுக்கு போகிற உணவு, அதற்கு போகிற இரத்த ஓட்டம், அதற்கு போகிற எல்லா ஊட்டச்சத்துக்களும் தாயிடமிருந்து போகிறது. ஸோ தாயோட மெட்டபாலிக்கல் ரேட் அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதிகரித்து வரும். 70% மெட்டபாலிக் இன்க்ரீஸ் என்பது பெண்கள் கர்ப்பம் தரிக்கும் பொழுது ஏற்படுகிற விஷயம். இது குழந்தையோட வளர்ச்சிக்கு, குழந்தையோட இரத்த ஓட்டத்துக்கெல்லாம் தேவையான ஒன்று. இந்த மெட்டபாலிசம் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது இந்த மெட்டபாலிசத்துக்கான அடிப்படையான சில விஷயங்களும் அதிக தேவை ஏற்படுகிறது. இதில் முக்கியமான ஒன்று தைராய்டு. ஸோ தைராய்டு மெட்டபாலிக்கல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது தைராய்டோட டிமாண்ட் அதிகமாகிறது. தைராய்டோட டிமாண்ட் அதிகமாகும்போது இந்த தைராக்சின் சுரப்பு சில நேரங்களில் மாறுபாடு ஏற்படலாம். இதற்காக அந்த மூளையிலிருந்து வருகிற சில ஹார்மோன்ஸ், தைரோட்ரோபின் ரிலீசிங் ஹார்மோன்ஸ், இந்த தைராய்டு சுரப்பிக்கான ஸ்டிமுலேஷனை கொடுப்பதற்கான ஹார்மோன்ஸ், இதோட அளவும் அதிகமாகிறது. இதனால் இந்த தைராய்டு சுரப்புகளும் அதிகமாகி ஒரு தைராய்டு அதிகமாக அளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இந்த வகையில் இந்த தைராய்டு சுரப்பிக்கு அளவு அதிக தேவைப்படும் பொழுது அந்த தைராய்டோட டிமாண்ட் குறைவாகும். ஸோ இந்த வகையில் தைராய்டு சுரப்பியின் டிமாண்ட் அதிகமாகும் பொழுது பல நேரங்களில் இந்த தைராய்டோட லெவல், அந்த தைராய்டோட டிமாண்ட் அதிகமாகும்போது தைராய்டு தேவை அதிகமாகிறது. இந்த தேவை அதிகமாகும்போது டிஎஸ்ஹெச்ன்ற ஒரு ஹார்மோன் கூடும், தைராய்டு ஹார்மோன் T3, T4 அளவு குறைவாகும். ஸோ இந்த வகையில் ஒரு பெண் கர்ப்பமாகும் பொழுது எல்லா பெண்களுக்கும் அந்த டிமாண்ட் அதிகமாகிறதுனால ஒரு பார்டர் லைனாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தைராய்டு அளவு குறைவாகும், டிஎஸ்ஹெச் அளவு அதிகமாகும். ஸோ பொதுவாக ஆல்ரெடி தைராய்டு இருக்க பெண்கள் ஒரு கர்ப்பத்துக்கு முன்பே கண்டிப்பாக நான் கர்ப்பம் தரிக்க போகிறேன், டாக்டர் போய் பார்ப்பாங்க, தைராய்டு லெவலை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களால கன்சீவ் ஆகவே முடியும். ரொம்ப சிவியராக தைராய்டு குறைவாக இருக்கவங்க கன்சீவே ஆக மாட்டாங்க. ஏன்னா கன்சீவ் ஆகிறதுக்கு தைராய்டு ரொம்ப முக்கியமான தேவையான ஹார்மோன். ஸோ ஒரு கர்ப்பம் தரிக்கிற பெண் கர்ப்பத்தை எதிர்நோக்கும் போது தைராய்டு குறைவாக இருந்தால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக மாட்டாங்க. ஆனால் அது கர்ப்பம் தரிக்க இருக்கிற பெண்ணுக்கு தைராய்டு கண்ட்ரோலில் இருந்தால் கண்டிப்பாக கன்சீவ் ஆவாங்க. ஸோ தைராய்டு ஆல்ரெடி கண்ட்ரோலில் இருக்கிற பெண் கண்டிப்பாக கன்சீவ் ஆன உடனே அவங்க டிமாண்ட் அதிகமாகிறதுனால 20 முதல் 30% தைராய்டோட அளவு டோஸ், அவங்க ஒரு மாத்திரை ஒரு 50 mg எடுக்கிறாங்கன்னா ஒரு 30% டோசேஜ் இன்க்ரீஸ் ஆகும். பொதுவாக பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 50 mg எடுக்கிறாங்கன்னா 30% கண்டிப்பாக ஒரு 10-15 mg அதிகமாகும். அதனால தான் ஒரு பெண்ணுக்கு தைராய்டு இருந்தால் அவங்க எப்போ கர்ப்பம் பாசிட்டிவ்னு தெரியுதோ உடனே தைராய்டு டெஸ்ட் பார்ப்போம். அது கண்ட்ரோலில் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த டிமாண்ட் அளவு அதிகமான தேவை ஏற்பட்டால் அதுக்கு ஏற்ற அளவில் தைராய்டோட டோசேஜ் ஆல்ரெடி அவங்க எடுக்கிற டோசேஜை விட கூட்டுவோம். இதன் மூலமாக தைராய்டோட லெவல் சீராக இருக்கும் பொழுது தான் இதனால் ஏற்படுற பாதிப்புகள் குறைவாகிறது. பொதுவாக தைராய்டு குறைவாக இருக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனை வரலாம்? கண்டிப்பாக அபார்ஷன் ஆகிறதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ஏன்னா கருவின் வளர்ச்சிக்கு தைராய்டு ரொம்ப முக்கியமான தேவை. ஸோ இதனுடைய அளவு குறைவாகும்போது கரு அபார்ஷன் ஆகலாம், மிஸ்ட் அபார்ஷன் ஆகலாம், ஹார்ட் பீட் குறைவாகி ஹார்ட் பீட் நிற்கலாம். பல நேரங்களில் உருவாகிற கருவிலே சில குறைபாடுகள் ஏற்படலாம். குறை மாதத்தில் குறை பிரசவம் ஏற்படலாம். குறை மாதத்தில் பனிக்கூட நீர் உடையவாலாம். பல நேரம் குழந்தையோட எடை குறையலாம். சில நேரங்களில் தாய் கர்ப்பமாக இருக்கும்பொழுது நிறை மாதத்துக்கு முன்பே நஞ்சு பிரிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம், அப்ரப்ஷன் சொல்லுவோம். இந்த மாதிரியான எல்லா பிரச்சனைகளும் கர்ப்ப காலத்தில் தைராய்டோட டிமாண்ட் அதிகமாகி சீரான முறையில் கண்ட்ரோல் ஆகலைன்னா இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகலாம். பல நேரங்களில் இந்த தைராய்டு கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு கூட அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஏற்படுற வாமிட்டிங், நாசியா, அப்பிடைட் ப்ராப்பராக இல்லாதது, சரியான முறையில் உணவு எடுக்காதது, இதெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் இந்த தைராய்டோட டிமாண்டை அதிகப்படுத்தலாம். அதுவே சில நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக கர்ப்பமுற்ற பெண்கள் தைராய்டு பரிசோதனை என்பது மேண்டேட்ரி. இதை இன்றும் தைராய்டு அசோசியேஷன்ஸ் அனைவரும் சில காரியங்களை இது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ டாக்டர் தைராய்டு நான் வச்சுக்கணும்? இப்போ எனக்கு கேட்குறாங்க, எனக்கு தைராய்டு இருக்குது, நான் தைராய்டு எவ்வளோ கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னா, உங்கள் டிஎஸ்ஹெச் லெவல்னு ஒரு லெவல் இருக்குது. இந்த டிஎஸ்ஹெச் லெவல் எல்லா விதமான காலகட்டங்கள்லேயும் 3க்குள்ளே இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகும்போது டிஎஸ்ஹெச் லெவல் 3, செகண்ட் ட்ரைமெஸ்டரில் 3.5. இந்த லெவலில் டிஎஸ்ஹெச்சை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைராய்டு கண்ட்ரோலில் இருக்கும். அதனால் வர்ற பாதிப்பு குழந்தைக்கு ஏற்படாது. ஒருவேளை அதனால் தாய்க்கு ஏற்படுற பாதிப்புகளும் குறைவாகி ஆரோக்கியமாக கண்டிப்பாக உடல் நலம் பாதிக்காமல் குழந்தை பேர் பெற முடியும். குழந்தைக்கும் தாய்க்கும் ஏற்படுற பிரச்சனைகளிலிருந்தும் தடுக்க முடியும். ஸோ தைராய்டு என்பது மிக முக்கியமான ஒன்று. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக குழந்தை பேர் பெறுவீங்க.